லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அம்பானி சார் வீட்டில் நான் ஒரு 7-8 ஆண்டு காலமாக அவங்க வீட்டில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் அப்படிங்கிறது பரமாறியிருக்கேன் சார். முதல்ல அவங்களோட சிஸ்டர் நீனா கொத்தாரி மேடம் அவங்க வீட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இப்போ வரும்பொழுது எனக்கு நீனா கொத்தாரி மேடம் எக்ஸ்க்ளூசிவாக ஐடிசி ஹோட்டலோட கிச்சன் அப்படியே அர்ஜுவேஸ்டர் கொடுத்துட்டாங்க. 24/7 இட்லி வடை தோசை துபிதர். அவங்களோட ஒரே ஒரு கண்டிஷன், இரவு 2 மணிக்கு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தோசை கொடுக்கணும், இட்லி கொடுக்கணும், வடை கொடுக்கணும். இது ஒரு பெரிய டாஸ்க். அவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டிஸு லதா மேடம் அவங்க என்ன எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸ்ரீதர் நீங்கள் வந்து சமைக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நீயா வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஐஷு இட்லி கேட்டிருக்கா, வடை கேட்டிருக்கா, காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்ரீதர் அப்படின்னு. பில்கேட் சார் வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐஷா வராங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அப்படி உள்ளே பார்த்துட்டு இதான்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த காமிக்கும் பொழுது என்ன ஆகிடுச்சு, இன்னொருத்தர் சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க. வடை எடுத்துன்னு போகிறாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா சகப்பாக சூடாக எடுத்துன்னு போகிறாங்க. இவர் பார்த்து இது என்னன்னு கேட்குறாங்க. உடனே அந்த உப்ராய் ஷெஃப் அங்கே ஸ்பைசி டோனட் அப்படின்னு இருக்காரு. அவர் வடானா இப்படி தெரியும், அவங்க இதில் வந்து டோனட் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்பைசி டோனட் சொன்னவொன்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்திருக்காரு. எடுத்த உடனே சாப்பிட்ட உடனே ஐ வாண்ட் ஒன் மோர் அப்படின்னு சொன்னாங்க. ஆகாயம்நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அறுசுவை அரசு கேட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும் சார். பொதுவாக இப்போ ஒரு 75,000 75,000 மேரேஜஸை வந்துட்டு ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்தாபனம் வந்துட்டு அப்படி உருவாயிருக்கு அப்படின்னும் போது சார், இதனுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது வந்துட்டு எளிமையாக கூட இருக்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக ஒரு வியாபாரத்தினுடைய உச்சம் கூட பார்த்துடலாம், ஆனால் நிலையாக இத்தனை 1000 கல்யாணத்தை வந்துட்டு பார்த்து நிற்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வாட் கோஸ் பிஹைண்ட் தட் சார்? அது என்ன மாதிரியான வேலைகள்லாம் பின்னாடி இருக்குது? எங்களோட வந்து தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில். தலைமுறை அப்படின்னா எங்கள் அப்பாவோடைய தாத்தா அவர் அந்த முறையிலேருந்து வந்த தொழில் பாரம்பரியமாக வந்ததுனால இந்த தொழிலை வந்து நாங்கள் தக்க வச்சுக்கிண்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ எங்கள் அப்பாவே பார்த்திங்கன்னா 3 தலைமுறைக்கு சமைச்சிருக்காங்க. அதாவது அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணு அவங்களோட பேத்தி, ஸோ 3 தலைமுறைக்கும் ஒரு குடும்பத்தில் நம்ம சமைச்சிருக்கோம். அப்போ வந்து அதுவே பார்த்தாலே என்ன ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாருங்கள். அம்மா கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சோ கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் அப்படிங்கும்பொழுது வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் நான். அதுக்கு அப்பாவோட ரொம்ப பெரிய ஒரு கடின உழைப்பு, ரொம்ப ஒரு டவுன் கீழேருந்து கொண்டு வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து அப்பாவுக்கு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும், வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படி தான் வளர்ந்தவர் அவர். இப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதோட சாத்தியம்ங்கிறது வந்து அதை அப்படியே நாங்களும் மெயின்டைன் பண்ணுறோன்னு நாங்கள் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் ஸோ ஸ்டில் வீர் கீப் ஆன். அடுத்த ஜெனரேஷன் சன்னும் வந்துட்டான் அப்போவன். ஸோ அதனால் அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் கடவுள் நமக்கு அருள் இருக்குது. நிச்சயமாக சார். சார் கிட்டத்தட்ட 3 தலைமுறையில் ஒரே பர்சன் வந்துட்டு 3 தலைமுறையையும் பார்த்து சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப சாதாரண விஷயமா நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் அது ஒரு அசாத்தியமான ஒரு செயல் தான். அது கண்டிப்பாக ரொம்ப அசாத்தியமான செயல். அது கிடச்சதுக்கு நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ், அது எங்களோட கடவுளோட கிருபை ஒன்று. ரெண்டாவது எங்கள் கூட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, எங்கள் அப்பா கூட இருந்தவங்க, அவங்களாம் இன்னும் விட்டு போகாமல் எங்கூடையும் இருந்து எங்கிட்டலாம் இன்றைக்கி 45 வருஷமாக வேலை செய்யக்கூடிய பீப்புள் இருக்கா. 40 வருஷம் நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போகிற அன்றைக்கி வேலைக்கு வந்தவங்க இன்றைக்கி எங்கள் கூடயே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ். ஏன்னா அவங்க வந்து எங்கேயும் போகாமல் நம்ம அவங்கள வச்சுட்டுருக்கோம் நம்ம. ஸோ அதுதான் ஸ்தாபனத்தோட பெரிய பில்லர். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்ந்து படித்து ஒரு சில பேர் நம்ம கூட இருக்காங்க, ஒரு சில பேர் நல்ல வேலைகளுக்கு நல்ல இடத்துல போயிருக்காங்க, அவங்க சௌகரியமாக இருக்காங்க. பட் இவங்க பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்றைக்குமே இன்றைக்கி அவங்களால வேலை செய்ய முடியாமலும் பட் அவங்க வந்து எல்லா மண்டபத்துலேயும் வந்து இருப்பாங்க, சும்மா ஜஸ்ட் கைட் பண்ணுவாங்க. இது எப்போவுமே இந்த ஒரு சில பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க எல்லாருமே. ஒரு சில பேர் 1-2 பேர்
அவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. என்னடா ஒரு வயசான உட்காந்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ் த பர்சன் இஸ் கோயிங் டு இன்ஃபார்ம் எவ்ரி திங் டு த மேனேஜிங் டைரக்டர். அவர் இது பண்ணுறாங்க, அதை பண்ணாங்க, இது போச்சு, அது போச்சு. ஸோ அவர் கண்ணும் சுற்றிக்கிட்டே இருக்கும், எங்கே தவறுகள் நடக்கிறதுன்னு சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு ஆள். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பேசும் அது. ஸோ அந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு 4-5 பேர் வச்சுருக்கோம் நாங்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து வேலை செய்வாங்க, ஆனால் அது இருந்தாலும் வேலை. பட் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு வேலை முடிஞ்ச பிறகு நம்ம நிறைய திருத்திக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்காது. சார் சூப்பராக ஒரு 4-5 பேரை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் அதாவது மெயினாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை புட் டுகெதர் பண்ணுற மாதிரியான சில ஆட்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு டிசிஷன் மேக்கிங்கில் இருப்பீங்க. ஒரு 100 விஷயம் உங்ககிட்ட வரும், 90 ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், 10 வந்துட்டு இது கொஞ்சம் 50-50 இருக்கும்னு வைங்களேன். அதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அந்த மொமெண்ட்டில் ஒன்று ப்ளே பண்ணல. அதுதான் சார் கிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்கள் இதில் சொல்லுவாங்க. கிரைசஸ் மேனேஜ்மெண்ட் இந்த தொழிலுக்கு வந்து மிகவும் அவசியம். ஓகே, இந்த க்ஷண நேரத்தில் நமக்கு என்ன வேணும், இது எடுத்துக்கணுமா வேண்டாமா, இது எடுத்துக்க வேண்டாம். நான் இன்றைக்கி இப்போ இந்த செகண்டில் இப்போ நீங்கள் சாப்பிட உட்காந்துருக்கீங்க, இது இல்லை அப்படிங்கிறத லேட்டாக சொன்னான்னா உங்களுக்கு இல்லைன்னு நான் தெரியப்படுத்தாமல் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்பா கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் அப்படியே அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா, என்னோடய அண்ணன், பெரிய அண்ணன் குமார்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவை விட ஒரு பிடி தாண்டி அவன் வந்து சமையல் துறையில் ஒரு வெட்டனன். அவன் இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் அவன் ரொம்ப பெரிய ஒரு சாமர்த்தியசாலி. எதுவுமே கஸ்டமருக்கு எந்த இடத்துலையுமே அந்த பொருள் உறைவடைஞ்சு போச்சு, ஒரு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் ப்ராடக்ட் சப்போஸ் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ப்ராடக்ட் கம்மியாகிடுதுன்னா அதுக்குள்ளே அடுத்த ப்ராடக்ட் அவன் பார்த்து சொல்லக்கூடிய, அதை உடனே கிச்சனில் ரெடி பண்ணி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே நமக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் ப்ரிப்பேர்டு. இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் சொல்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு எங்களுடைய அனுபவம், இந்த இவ்வளோ வருஷம் அனுபவம், இதெல்லாம் தான் எங்களோட அனுபவம். இந்த கஸ்டமர் இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து இவா சொல்கிறது தப்பு அதிகமாக வரும். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம் மறுபடியும், இஃப் யூ ஆர் கெஸ்ட் சார், இந்த மாதிரி உங்கள் குடும்பமெல்லாம் இந்த மாதிரியான குடும்பங்கள் உங்கள் இதுலேயே இவ்வளோ பேர் வருவாங்க, இத்தனை பேர் செய்வாங்க, இப்படி இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கோ அப்படின்னு. இப்போ வரக்கூடிய இல்லைங்க நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், மனசுக்குள்ளே இல்லை இவாளுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்க இந்த பேர் வருவாங்க, ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம், நம்ம கொஞ்சம் பொருட்களை அதிகமாக கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் நிறையா வந்திருக்கு எங்களுக்கு. அதையெல்லாம் நாங்கள் சமாளித்து கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இந்த ஸ்தாபனத்தை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணன் ஒரு டைமில் வந்து அந்த நார்த் இந்தியாவிலேருந்து உள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கி வந்துட்டு அழகாக நீங்கள் அங்கே போய் வந்து அம்பானி வீட்லேயும் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்துட்டு மோஸ்ட் ரெனவுண்ட் பீப்புளாக இருக்கீங்க நீங்கள் இந்த விஷயத்தில். அப்படின்னும் போது இந்த ஒரு வாய்ப்பு ஒன்று வந்ததில்ல அது. இப்போ இந்த வாய்ப்பு வந்தது, இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ அம்பானி வீட்டுக்கு கேட்ரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வரும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, லைக் லீலா பேலஸ் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கும், பயங்கரமான காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே இடத்துல இருக்கும். இங்கே உள்ளே எனக்கு வந்ததுலேருந்தே வந்துட்டு ஒரு டிவைன் ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு பாசிட்டிவான ஆரம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப அழகாக அவங்க செட்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. நான் வரும்போது கூட பார்த்தேன், ஒரு செஃப்னு நினைக்கிறேன் சார், அவர் பார்க்கவே கொஞ்சம் சாமியார் மாதிரி அழகாக காவியோடையில் தான் இருந்தார், அவரோட பேசிகிட்டு இருந்தீங்க இப்படிங்கிற இந்த ஒரு இருக்குது. ஆனால் இவங்க யார் அப்படின்னா, அம்பானி கல்யாணத்தில் இவங்க தான் வந்துட்டு இருக்கக்கூடிய ரிஹானாலேருந்து மார்க் ஜுக்கர்பர்க் வரைக்கும் எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. அப்படின்போது இது எப்படி நடந்தது, அந்த நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் எப்படி இருந்தது? அம்பானி சார் வீட்டுக்கு வந்து நான் ஒரு 7-8 ஆண்டு காலமாக அவங்க வீட்டில் வந்து நான் உணவு சவுத் இந்தியன் ஃபுட் அப்படிங்கிறது பரமாறியிருக்கேன் சார். முதல்ல அவங்களோட சிஸ்டர் இங்கே நீனா கொத்தாரி மேடம், அவங்க வீட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்போ வந்திருந்தாங்க, அப்போ அது சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு உணர்வு. ஸோ அவங்க 3வது தடவை நீனா கொத்தாரியோட டாட்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல் அப்போ தான் திறந்துருக்காங்க, ஐ திங்க் 8 வருஷத்துக்கு முன்னால். அப்போ வரும்பொழுது எனக்கு நீனா கொத்தாரி மேடம் எக்ஸ்க்ளூசிவாக ஐடிசி ஹோட்டலோட கிச்சன் அப்படியே அரிசி வேஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. நோ ஃபுட் ஃப்ரம் ஐடிசி ஹோட்டல். அது நார்மலாக அந்த ஹோட்டல்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட இதை கொஞ்சம் கூட அவங்க தரவே மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி, கேஷ் அம்பானி ஃபேமிலி, இவங்க நீனா கொத்தாரி ஃபேமிலி க்ளீனாக அவங்க சொல்லிட்டாங்க, உன் ஹோட்டலுக்கு நான் தான் பண்ணணும், நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி எதையுமே சொல்ல முடியல. அதை விட பெரிய என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரு பஃபே தான் கொடுப்பாங்க, தலைவாழை விருந்து. இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு தலைவாழை விருந்து அன்றைக்கி அப்படி ஒரு பெரிய ஒரு சிறப்பு எனக்கு வந்து நீனா கொத்தாரி மேடம் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது, எப்பவும் மறக்க முடியாது. ஏன்னா எங்கள் அரசுக்கே ஒரு மைல் ஸ்டோன்.
அந்த கல்யாணம் வரும்பொழுது அவங்க வந்து எல்லாமே கொடுத்து அப்போ சார் முகேஷ் அம்பானி சார், அனில் அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன், இப்படி செலிபிரிட்டிஸ் அன்றைக்கி எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய அவங்க ஒன்று ஒன்றும் விவரமாக அன்றைக்கி வந்து நம்ம கர்நாடகாவிலேருந்து சிரோட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்கும், அது நம்ம பரமாறணும். அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐஸ்வர்யா மேடம் அவங்களாம் கேட்குறாங்க, இது என்னன்னு கேட்குறாங்க, பூரியான்னு கேட்குறாங்க, ஹவு டு ஈட். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இல்லைங்க திஸ் இஸ் ஃப்ரம் கர்நாடகா பெஸ்ட் ஸ்வீட், இது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல பக்குவம் கிடச்சது, அந்த இடத்துல நமக்கு க்ரியேட் பண்ணும். அதற்கு பிறகு அவர் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக இருந்தது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அங்கே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம், லஞ்ச் அப்படி கொடுக்க அவங்க என்ன எடுத்து சவுத் இந்தியன் அப்படின்னா ஸ்ரீதர்ஜி அங்கே இருக்கணும், அரசியலேருந்து ஸ்ரீதர்ஜி அங்கே வந்துடணும். ஒரு மாதிரி எங்கள் நீனா கொத்தரோட ஹஸ்பண்ட் காலமான போது ஒரு அந்த ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா அங்கே வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து அங்கே எப்போவுமே அப்பா வந்து கதிர்வேஷ்டி சட்டை, ஹி வில் நெவர் வேர் த செப்பல் இன் லைஃப். ஓகே. 90 வயசு வரைக்குமே காலில் செருப்பு அணியாத ஒரு மனிதர், போட்டு பார்த்தத விட கிடையாது. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் போட மாட்டார். அவர் அங்கே வந்து நின்றுந்தார். பார்த்தேன் அப்பாவோட அணுகுமுறை, அப்பாவோட இது பார்த்த உடனே முகேஷ் அவன் வந்து அங்கே பார்த்துட்டு, ஸ்ரீதர்ஜி டோன்ட் திங்க் யூ ஆர் ஹீரோ, யுவர் ஃபாதர் ஒன்லி இஸ் ஹீரோ. அவர் கண்டுபிடிச்சிட்டார் பார்த்தீங்களா அந்த ஒரு அவர் அஃப்கோர்ஸ் முகேஷ் அம்பானிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், அவர் நடக்க விட்டே கண்டுபிடிச்சிடுறாரு ஒரு மனிதரை. அப்படியே சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை இன்னும் எனக்கு அப்படியே ஒழிச்சுட்டே இருக்குது. அதை சொல்லக்கூடிய விதமாக சிரிச்சுக்கிண்டு யூ ஆர் நாட் அ ஹீரோ, ஹீ இஸ் ஒன்லி த ஹீரோ அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பக்கத்தில் பெருமை, சரி நம்மளும் ஹீரோ ஆகணும் கூடிய ஒரு வெறியும் வந்துடுச்சு அந்த இடத்துல. இயல்பாக இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக. சரி அந்த இது வரணும், அந்த உணர்வு வந்தது, அது சந்தோஷப்பட்டாங்க. சரி இதுக்கப்புறம் நமக்கு என்னடா லைஃப், இவ்வளோ பெரிய சமாச்சாரம் நமக்கு கிடச்சிது. அப்போ கூட தட்டி கொடுத்துட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி எங்கள் அப்பாக்கிட்டே நான் எனக்கு வேறு பாராட்டு, நல்லா பண்ணின நீ அப்படிங்கிறது. எப்பவுமே ஒரு தொழில் வந்து யார் செஞ்சாலும் இந்த பாராட்டு அந்த இடத்துக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் நிறையா சினிமாவில் பார்த்துருப்பீங்க. மிருதங்க சக்கரத்தில் போன பிரபுவும் சிவாஜி இருந்தாங்கன்னா அவரை பாராட்ட மாட்டாங்க. கலைஞர் பொய்யா இருந்தால் விட இன்னும் பண்ணணும் சரியில்லை, இன்னும் பண்ணணும் சரியில்லை, அந்த மாதிரி சினிமாக்கள் பார்க்கும்போது சிலதெல்லாம் உணர்வு அதில் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நான் நினச்சேன் நம்ம ஒன்றுமே பண்ணல. ஆனால் அப்போ எங்கள் அப்பா வசீஸ்வர் வாயில் பிரம்ம ரிஷி மாதிரி ரொம்ப நல்ல புதுசாலாம் பண்ணியிருக்கேன்னு இன்னும் நிறையா பண்ணணும். ஸோ அந்த ஒரு டானிக்கு. ஸோ இன்னும் நான் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த சைனீஸு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஆரம்பித்தேன். இப்போ என் பையன் இன்னும் ஒரு படி தாண்டி இன்டர்நேஷ்னல் உணவு வகைகள் இன்றைக்கி அரசு வந்து தாய் ஃபுட்டு பண்ணுறேன், மெக்சிகன் பண்ணுறேன், இட்டாலியன் பண்ணுறேன், நான் ஓரியன்டல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு உண்டான ஆட்கள் எங்ககிட்ட இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியப்படுத்தி கொண்டு இருக்கான். ஸோ அந்த லெவல் இப்போ நாங்கள் முன்னேறி இருக்கோம். அதாவது எங்கள் சின்ன வயசு எங்கள் அப்பா சொல்வார், சமையல் கலைஞர்களுக்கு முன்னால் வந்து ஒரு வார்த்தை இருக்குது அந்த காலத்தில். ஏன்னா எங்கள் தாத்தாக்கள், நான் சொல்கிறது வந்து எங்கள் அப்பாவோட தாத்தாக்கள் பண்ண காலத்தில் பேர் வந்து இந்த தொழிலுக்கு வந்து பரிச்சாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மாறி சமையல்காரங்கிறத மாதிரி கேட்டருங்கிறத மாதிரி இன்றைக்கி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ஸ்தாபனம் உயர்ந்திருக்கு. நிச்சயமாக சார். அதே மாதிரி வந்துட்டு இவர் லைக் உங்கள் வடைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் ரொம்ப மாதிரி இல்லை. அதாவது இந்த ஃபங்க்ஷனில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு கேட்டெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, 5 இடத்துல எல்லோரும் தங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. ஒரு செலிபிரிட்டிஸ், ஒரு விஐபிஸ், பெரிய பிஸ்னஸ் மேன், அது மாதிரி ஒரு தேர் செக்ரிகேட்டட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பக்கத்தில் எல்லா இடத்துக்கும் நான் வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம அவங்க என்ன தான் நார்த் இந்தியன் என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரெட்டு ஜாம்ஸ் அது தனியாக இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தா நம்மளோட தான் மேஜர். இட்லி இருக்கும், வடை இருக்கும், தோசை வெரைட்டிஸ் இருக்கும், இடியாப்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். ஸோ மார்னிங்கில் வந்து ஒரு 5-6 வெரைட்டிஸ் போட்டுட்டு என்னோடய ஃபுல் டீம் இதுக்கு என்னென்னா 24/7 இட்லி வடை தோசை டு பி தேர். அவங்களோட ஒரே ஒரு கண்டிஷன் 24/7. இரவு 2 மணிக்கு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தோசை கொடுக்கணும், இட்லி கொடுக்கணும், வடை கொடுக்கணும். ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க்கு. நம்ம சும்மா பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. எவ்ரி 2.5 hours, எவ்ரி 3 hours ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது உணவு வகைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 2:30 மணி இருக்கும். ஷாருக் கான் ரூமில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த சர்வீஸ் பாய்ஸ் கூப்பிட்றாங்க, ஐ வாண்ட் தோசா. ஷாருக் கான் சார் வந்து அம்பானி சார் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் தோசை சாப்பிடாமல் போக மாட்டார். அது எத்தனை மணி ஆனாலும் சரி.
நார்மலாக அவர் நைட்டு தான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. ஒரு 12:30 1:30 அப்படி வருவாங்க. வந்து ஆனந்த் சார்லாம் எல்லோரும் பேசி ஒரு 2 எப்போவுமே ஒரு 1 மணி 1:30 மணி தான் சாப்பிடுவோம் யூஸ்வலாக. அப்போ தோசை சாப்பிட்டு நல்லா இருக்குங்கிறத வந்து அவங்ககிட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்ககிட்ட சொல்கிறத விட சார்கிட்டையும் மேடம்கிட்டையும் சொல்லிட்டு போவாங்க. ஒரு தடவை எங்கிட்ட மேடம் சொன்னாங்க, ஸ்ரீதர் ஷாருக் கான் டோல் ஹி லவ்ஸ் தோசை வெரி மச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் தோசையை ஞாபகம் வச்சுக்க இன்னொரு வாட்டி இப்போ நான் வந்து பாம்பே போயிருந்தேன் கணபதி பூஜை ஃபங்க்ஷன். அப்போ அவர் தோசை சாப்பிட்டு அவர் பிள்ளைக்கும் தோசை கொடுத்தாங்க. அப்போ இவர் கேட்டுக்கார், அந்த பையன் கிட்ட, அம்பானி வீட்டில் வரக்கூடியவர் தான் நீங்கள் தோசைக்கு போடுறாங்க சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அந்த பையனுக்கு தெரியல, ஆமான்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இங்கேருந்து கொடுத்து அனுப்புகிறோன்னே ஹி ரெகனைஸ் தட் சேம் பீப்புள் வாஸ் குக்கிங். ஸோ ஷாருக் கான் கிட்ட ஒரு சின்ன ஸ்பார்க்கு ஸ்ரீதரங்கிற ஒருத்தர் வந்து அங்கே தோசை நம்ம அம்பானி வீட்டில் கொடுத்தா இவங்க தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரெகனைஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நிச்சயமாக. ஸோ அது ஒரு பெரிய ஸ்பார்க். அதை பார்த்த உடனே சல்மான் கான் ஆர்டர் கொடுக்குறாங்க, அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து ரவா தோசைனா ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பி ரவா தோசை சாப்பிட்டாங்கன்னா அழகாக சட்னியும் சாம்பாரும் தொட்டுண்டு 2 ரவா தோசை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தோசை இட்லி இதெல்லாம் வந்து இதில் பெரிய இதுனா சூப்பர் ஸ்டார் அங்கே வந்திருக்காங்க, லதா மேடம் வந்திருக்காங்க, ஐஸ்வர்யா மேடம் 3 பேர் வந்திருந்தாங்க. 3rd முடிச்சுட்டு 4th மார்னிங் தான் கிளம்புறாங்க. காலங்காத்தால் எழுந்து உங்களுக்கு டிஃபன் தேவைப்படுது. இட்லி கொடுத்துறாங்க, வடை. அங்கேருந்து அந்த பையன் சொல்கிறான், சார் சூப்பர் ஸ்டாருக்கு ஆர்டர் அப்படிங்கிறான். நான் வந்து உடனே லதா மேடம்க்கு நான் ஃபோன் பண்ணினேன். ஏன்னா அவங்க வீட்டில் நம்ம எல்லாமே நிறையா பண்ணுறோம். எடுப்பாங்களோ மாட்டாங்களோ ஒரு சின்ன சந்தேகம். உடனே ஃபோன் எடுத்தேன். நமஸ்காரம் மேடம் அப்படின்னு. நமஸ்காரம் சொன்னேன். ஸ்ரீதர் என்ன எங்கள் மேடம் நீங்கள் ஜாம்நகர் தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் இங்கே தான் கிளம்ப போகிறோம் நாங்களாம் அப்படின்னு. நான் தான் மேடம் இங்கே 1 வாரமாக இங்கே சாப்பாடு இல்லை. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது பாருங்கள். நான் இங்கே பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டிஸு லதா மேடம் அவங்க என்ன எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸ்ரீதர் நீங்கள் வந்து சமைக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நீயா வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஐஷு இட்லி கேட்டிருக்கா, வடை கேட்டிருக்கா, காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இல்லை மேடம் காஃபி வந்து இங்கே கேப்பச்சினோ. சரி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் மசாலா தோசைலாம் கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு எல்லாமே ஒரு 5-6 மசாலா தோசை அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸாக போட்டு அவனுக்கு அழகாக ட்ரேயில் எடுத்து கையில் கொண்டு கொடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்ரீதர் அப்படின்னாங்க அவங்க. ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா அவங்களும் நம்ம இங்கே இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு பாராட்டு கூட வந்துட்டு ஒரு அங்கீகாரம் ப்ளஸ் நாம் பண்ணுறோங்கிறது தெரியுது. அதே மாதிரி இவர் மைக்ரோசாஃப்ட் சார் வந்திருந்தாங்க, பில்கேட்ஸ் சார் வந்திருந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னா அம்பானி ஃபேமிலி வந்து அவர் ரிசீவ் பண்ணுறாங்க. வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐஷம் வராங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அப்படி உள்ளே பார்த்துட்டு இதான்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த காமிக்கும் பொழுது என்ன ஆகிடுச்சு, இன்னொருத்தர் சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க. வடை எடுத்துன்னு போகிறான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா சகப்பாக சூடாக எடுத்துன்னு போகிறான் பையன். இவர் பார்த்து இது என்னன்னு கேட்குறாங்க. உடனே அந்த உப்ராய் ஷெஃப் அங்கே இருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பைசி டோனட் அப்படின்னு இருக்கார் அவர். வடானா எப்படி தெரியும், அவங்க இதில் வந்து டோனட் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்பைசி டோனட் சொன்னோன்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்திருக்காரு. எடுத்த உடனே சாப்பிட்ட உடனே ஐ வாண்ட் 1 more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தை கேட்டவுடனே அந்த ஷெஃப்புக்கும் அந்த பரமாறக்கூடிய பையனுக்கு உண்டான ஒரு அந்த எப்படி சொல்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது இல்லையா, அதை நம்மக்கிட்ட வந்து சொன்னான் பாருங்க. அந்த சொன்னக்கூடிய விதம் வந்து நமக்கு அப்படியே உச்சத்தில் இருந்தது. சரி அவனோட மகிழ்ச்சியை வந்து நம்மகிட்ட பரிமாறிக்கூடியது வந்து, சார் பில்கேட்ஸ் தோ வடை காய் அப்படின்னு 2 வடை சாப்பிடாரு உங்களுக்கு அப்படின்னு. இட் இஸ் வெரி ஹானர் டு என்டையர் திஸ் அப்படின்னு அவனுக்கு ஒரு அந்த சரி நார்மலாக அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஒரு சின்ன பொருள் கேட்குறாருன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அது. ஒப்ராய் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாருன்னா அவர் சாப்பிட போகிறாரு, கொடுக்க போகிறாரு. இதை கேட்டானா அவங்களுக்கு ஸோ உங்கள் ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு சார் பிகாஸ் இட் இஸ் வெரி குட் அதனால் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஷெஃப் ஒப்ராயோட சீஃப் ஷெஃப் வந்து நம்மகிட்ட பாராட்டு கொடுக்குறாரு. ஸோ அதான் ஒரு லாய்க்கில் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை எங்கள் அப்பா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த ஹீரோ அப்படின்னு அங்கேருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமாக. அதாவது உலகத்திலே வந்துட்டு பில்கேட்ஸுக்கு வடை கொடுத்த ஒரே நிறுவனம் உங்கள் நிறுவனம் தான் நினைக்கிறேன். கடவுள் பண்ணிட்டு அதான் இருக்கணும். அதே மாதிரி ஷாருக் கானை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்னொரு இடத்துல கூட வந்து இது ஸ்ரீதர் சார் தான் சமைச்சார் அந்த வீட்டு தோசை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்துட்டு சமைச்சா நீங்கள் தான் சமைப்பீங்கன்னு தெரியறதை தாண்டி டேஸ்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்துட்டு நீங்கள் அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு அதுக்கு தான் நான் இந்த சில அரிசிகள் தான் நான் இங்கேருந்தே கொண்டு போயிடுவேன் எல்லா இடத்துக்கும். நான் வந்து துபாய்க்கு போயிருக்கேன், ஆனந்த் சார் பர்த்டேக்கு, அப்பவும் இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். நான் பாலி போயிருக்கேன். எப்போ போனாலும் இந்த சில பொருட்கள் வந்து நம்ம பொருள் தான் கொண்டு போகணும் சார், அங்கே கிடைக்காது.
கிடைச்சாலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியாது, அந்த சாஃப்ட்னஸ் வராது. அதுக்காக அந்த பொருள் இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். அவங்களுக்கும் அதே தெரியும். நம்ம ஒரு இட்லி பானை முதற்கொண்டு நான் இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். ஏன்னா தட்டுக்கள் மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே வந்து ஸ்டீமராக இருக்கும், எல்லாமே இருக்குது. நம்ம வேலைக்காரங்களோட பழக்கங்கள் ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த முறையிலே பழகியிருப்போம். ஸோ எல்லா இதுலேயுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆத்தென்டிகேஷன்ஸை நான் கொஞ்சம் கூட நழுவ விட மாட்டேன். ஸோ இது இப்படி தான் கொடுக்கணும் ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி கொடுக்கறதுனால தான் இன்றைக்கும் நம்ம இந்த 75 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலமாக இன்றைக்கி தொழில் பண்ணுறோன்னா, நீங்கள் சொன்ன தலைமுறையும் தாண்டி இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு அதில் கொஞ்சம் ஃப்யூஷன் பண்ணுறது, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு மாதிரி மாற்றுறது, போட்டு அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒரிஜினாலிட்டி என்னோட அதை கொடுத்துட்றோம், அது மக்கள் விரும்புகிறாங்க. பாரம்பரியத்தை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா சார்? சரி, இப்போது நீங்கள் உங்கள் அப்பா டைம்லேருந்து அதுக்கு முன்னாடி டைம்லேருந்து சாப்பிட்ருப்பீங்க இதே நிறுவனத்தில். நீங்களும் இப்போ இருக்கீங்க, உங்கள் பசங்களும் இருக்காங்க இல்லையா? உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இது மாறி இருக்குது இல்லை இது மாறவே இல்லை அப்படின்னு? இல்லை இத்தனை வருஷமாக மாறவே இல்லையா உங்களுடைய ருசி, இல்லை வந்துட்டு அது பர்ஃபெக்டாக அப்படியே தான் இருக்கா? அதாவது இப்போ நம்ம சவுத்தில் சாம்பார் ரசம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சாம்பார் ரசம் பண்ணுறோம் இல்லையா, எங்கள் தாத்தா நாராயணசாமி எங்கள் தாத்தா பண்ணும்போது இந்த சாம்பார் வந்து அன்றைக்கி கிடச்ச ஒரு மஞ்சள், அன்றைக்கி கிடச்ச ஒரு தனியா அது இருக்கும்பொழுது அவங்க வந்து அது எல்லாத்தையுமே இடித்து போட்டு அந்த மாதிரி ஒரு பொடியை ரெடி பண்ணி அவங்க அந்த இடத்துல அரைச்சி பண்ணுவாங்க. அந்த சாம்பாரோட ருசிங்கிறது ஒரு தனியாக இருக்கும் அந்த காலத்து. அப்புறம் அப்பா வந்து கொஞ்சம் அதை மாற்றி அந்த பரங்கிக்காவெல்லாம் கட் பண்ணி அந்த பருப்போடு வேக போடணுங்கிற மாதிரி கொண்டு வந்து அவர் அந்த சாம்பார் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகும், மஞ்சள்லாம் காலத்துக்கு கொஞ்சம் மாற்றணும் இல்லையா, அதுக்காக மாற்றி மஞ்சள் பொடியாக வாங்கி அந்த மாதிரி சாம்பார் பண்ணாங்க. அதாவது நம்ம வீட்லேயே நம்ம பாட்டி சமையல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் பாட்டியோ வயசான சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே திப்பியாக தான் இருக்கும், அதில் சில தான் இருக்கும். அது சாப்பிட்ற ருசி தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் முழுன்னு இருக்கும் நமக்கு பருப்புகள். அதுக்கு தாண்டி வரும்பொழுது இப்போ எங்கள் அண்ணாலாம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ருசியை கொஞ்சம் என்னென்னா கார்ப்பரேட் அப்படிங்கலாம் உலகம் வந்தோன்னே நிறைய உங்களை மாதிரி பீப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு உங்கள் ருசி ஒன்று இருக்கும். அந்த ருசியை நம்ம ருசி மாற்றி காமிக்கணுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காகவே நாங்கள் அந்த ருசியை மாற்றுறதுக்கு எங்களுடைய ஆத்தென்டிகேஷனை மாற்றாமல் அந்த சாம்பாருக்கு ஒரு பொடியும் ஒரு அரவையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா நாங்கள் கையில் வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கூட மாற்றாமல், அதாவது பழைய காலத்துலேயே வந்து கொஞ்சம் மருவி அது ஒரு வேஷ்டி சட்டையிலேருந்து கொஞ்சம் இது மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பேண்ட் ஷர்ட்டை போட்டு இன்றைக்கி குர்தா பைஜாமா போடுற மாதிரி அந்த உணவை வந்து குட்டி குட்டியாக லைட்லி சேஞ்ச் பண்ணி. ஆனால் எங்களோட ரசத்தை மட்டும் எங்கள் தாத்தா என்ன பண்ணாரோ அதுதான் இன்றைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ரசங்கிற ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு அறுசுவை அரசு ரசத்தை குடிச்சிட்டாங்க அப்படிங்கன்னா கஸ்டமர் யாராவது சாப்பிட்றாங்க, அதாவது எங்களுடைய பழக்கப்பட்ட கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னா இது அறுசுவையான சமையல் அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு அந்த ரசம் வந்துட்டு இன்னும் ஸ்டில் அந்த ஃபார்முலாவில் 1/2% கூட நாங்கள் பேசுகிறது. எங்கள் வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அதை பக்குவப்படுத்தி இதுக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த பொடி மட்டும் மாறக்கூடாது, அந்த பொடி தான் இன்றைக்கி உசுர். நிச்சயமாக. சரி, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கல்யாணத்தை வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ப்ரீ வெட்டிங்கை நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்போது நமக்கான ஆட்கள் நம்ம கொண்டுட்டு போவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அரிசியிலேருந்து மாவுலேருந்து எல்லாமே கொண்டு வந்தால் கூட ஆல்மோஸ்ட் 2 to 3 hours வந்துட்டு அது எல்லாமே கொஞ்சம் பழசார மாதிரியான அதான் உடனே மாற்றிடுவேன், எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கும். உடனே 2 hours புது ப்ரொடக்ஷன், திருப்பி வந்துட்டு எல்லா மாவையும் எல்லாமே மாவு அரைச்சிருக்கும். எப்படின்னா அதுதான் இந்த வேலையை ரொம்ப டாஸ்க்கான வேலை. இட்லிக்கு அரைச்சி முடிச்சிடுவோம், ஒரு பால் எடுத்துன்னு போயிடுவாங்க, ஒரு 1/2 hour கேப் விடும், அடுத்தது ஊற போட்டு அரைப்போம். ஊற போட்டு அரைக்கும் போது பிடிக்கலையேன்னு கேட்பாங்க எல்லோரும். அதுக்கு தான் கொஞ்சம் புளிச்ச மாவு எடுத்து கையில் வச்சுக்கணும், இது கலந்துக்கணும். இல்லைன்னா புளிக்காத மாவு நல்லா இருக்காது, தோசை மாவு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 hours நம்ம அரைக்கிறது வந்து 2000 பேர் 3000 பேர் கிடையாது இல்லையா, சாப்பிடக்கூடிய ஒரு 400 பேர் 300 பேர் சாப்பிடும். அதுக்குண்டான பக்குவங்கள், ஸோ அதுக்குண்டான ஒரு பேட்டர், அதுக்கு என்ன உண்டோ அதை அரைச்சிப்போம். அதையே வச்சுட்டோம்னா மாவு புளிச்சு போயிடும். மாவு புளிச்சு போச்சுன்னா சாப்பிட்ற ருசி மாறி போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் போகும், ஃப்ரெஷ்ஷு சேர்த்து பண்ணும்பொழுது தான் அந்த கிடைக்கும். ஃபர்மெண்டேஷன் டைம் வேணும் இல்லை உங்களுக்கு. நிச்சயமாக. ஒரு இட்லி மாவு புளிக்கிறதுக்கு டைம், புளிப்புத்தன்மை வரணும் இல்லை உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி எவ்ரி 3 hours அதுக்குன்னு தனி டீம் அரைக்கிறவங்க, ஒரு 2 லேடிஸ் தனி, அவங்களுக்கு வேலையே அது மட்டும்தான். அது மொத்தமாக நான் அதே மாதிரி கிரைண்டர் ரொம்ப நேரம் கிரைண்டர் பண்ணால் ஹீட் ஆகிடும், மாவு பிடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கிரைண்டர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு கால்குலேட் பண்ணி மைன்யூட்டான விஷயங்கள்லாம், அது சின்ன விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் அங்கேயே நம்ம இருந்து அந்த 4-5 நாட்களுக்கும் அங்கேயே இருந்தோம். பட் அதுக்கு முன்னால் 1 மாதமாக எங்கள் டீம் அங்கேயே இருக்குது. ஒரு சோத்திர உணவு வேணும்னு சொல்லிட்டு February 1 எங்கள் 10 பேர் அங்கே இருக்காங்க.
அவங்க தங்கி இருந்து டெய்லி என்னோடய உணவு வகைகள் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க, ஃபேமிலி ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்காங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் கூட இது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு யுக்தியோ இல்லை ஏதாவது ஒரு இடம் தேவைப்பட்டதா, இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக இருந்ததா? எனக்கு மறுபடியும் இது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இந்த மாவு அரைக்கக்கூடிய இடத்துல கிரைண்டர் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுது. நீங்கள் கிரைண்டரே கொண்டு போயிருந்தீங்க? கிரைண்டர் இருந்தது, அங்கே ஒரு கிரைண்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் கொண்டு போனது சின்னது, ஒரு வீட்டு கிரைண்டர். எதுக்கு நான் கொண்டு போனேன்னா, சட்னி வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கான். ஏன்னா மிக்சிக்கு வந்து ஹீட் ஆகிற தன்மை உடனே கிடச்சிரும், சட்னி அரைச்சா சீக்கிரமாக உனக்கு வந்து கெட்டு போயிடும். அதனால் குட்டி கிரைண்டர் எடுத்து போய் எங்கே போனாலும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வந்து நான் அதுக்கு எடுத்துன்னு போனேன். ஆனால் என்ன எடுத்தேன், அன்றைக்கி ஒரு இடத்துல எனக்கு அந்த கிரைண்டர் வந்து இன்னொரு ஃபுட் இட்டாலியன்காரங்களும் அவங்களும் இருக்கும்போது எனக்கு ஒரு 3 ஹவர் கிரைண்டர் ஒன்று சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு 1.5 ஹவர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தது, இது ஆகிடுமோ மாறிடும். அதான் சொன்ன அந்த பயம். ஓகே. அந்த லேடிஸ் வந்து சார் கிரைண்டர் கொடுக்கல சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா? இல்லை சார் அவங்க அரைச்சி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. நான் சொன்னேன் எவ்வளோம்மா மாவு இருக்குமா? இல்லை சார் மாவு எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் நம்ம, ஆனால் என் கையில் இப்போ அடுத்த செக்ஷனுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா. நான் உடனே சொன்னேன் சட்னி அரைக்கிற கிரைண்டர் ஆரம்பிக்கோ ஃபஸ்ட்டு, கொஞ்சம் போகிற அதில் போட்டுட்டே வா, அதுக்குள்ளே அவங்க கிரைண்டர் கொடுத்துருவாங்க. அவனும் 1 மணி நேரத்துக்குள்ளேயே அரைச்சி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டர். அந்த ஒரு சின்ன ஒரு 1.5 மணி நேரம் பதட்டம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு திக்குமுக்காடாக கிடைக்கிறது. ஓகே ஓகே. பட் இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு உங்கள் சன் இன்வால்வ் இருந்தாரா? இருந்தார் சார். அவனுக்குன்னு ஒரு தனி இது கொடுத்து விட்டுட்டு செக்ஷனை கொடுத்துருந்தீங்க? ஆமாம். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? ஏன்னா அப்பா டைமில் நீங்கள் இருந்தீங்க, இப்போ உங்கள் டைமில் உங்கள் பையன் இருக்கான் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? எப்படி இருந்தது? நல்லா இருக்குது சார். அதாவது எதான் சொல்கிறேன், ஒரு ஆரோக்கியமான இருக்குது இது. எப்படின்னா இதான் சொன்னேன், இப்போ இந்த தொழில் எப்படி பார்த்தீங்கன்னா சண்டைகள் நிறைய வந்துட்டே இருக்கும். என் போல் 10 கேள்வி கேட்பான் என்ன, நீ ஏன் இதை பண்ணல, நீ இதை பண்ணல, நீ அப்படி ஏன் பண்ண, இது இப்படி ஏன் பண்ண, இது கேள்வி. நான் எங்கள் அப்பாவை கேட்பேன்ல, அது அந்த வயசு வந்துடுது இல்லை, அந்த பக்கம் வரும்போது நம்ம அதை அனுசரித்து போகணுங்கிற ஒரு தன்மை நமக்கு வந்துடுது. பட் அவங்களுக்கும் அந்த இப்போ அவனுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியை நம்ம இந்த வயசுலேயே பார்த்துட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு இன்னும் ஜாஸ்தியாகிடுது அதை கீப்பப் பண்ணுறதுக்கு. ஸோ அவனுக்கு இப்போ அதை விட பயம் எனக்கு என்ன, அவனுக்கு கரெக்டான முறையில் அணுகி கொண்டு போகணுமே, எதையும் அவனுக்கு கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஸோ லைஃப் பூரா பயம்தான். நிச்சயமாக நிச்சயமாக. நீங்கள் ஆனால் என்ன தான் நீங்கள் பயந்தீங்கன்னா கூட பயப்படவே தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு வேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக தாத்தால அது இருக்குது சார், அது இருக்குது சார். ஆனால் அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. நிச்சயமாக நிச்சயம். நம்மளாம் பெரிய சாப்பிடணும் அப்படின்னு அலட்சியம் வந்துடக்கூடாது. அந்த உணர்வு எப்பவுமே எந்த தொழில் நடத்தினாலும் இது ஒரு பாடமாக நானும் வரக்கூடியவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா, தொழிலுக்கு மரியாதை கொடுங்க, தொழிலில் பயம் வச்சுங்க. அது 2 இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு கொஞ்சம் கூட எதுவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எதுவுமே எனி இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்களே நிறைய இடத்துல பேட்டி எடுக்கிறீங்க போகிறீங்கன்னா ஒரு செலிபிரிட்டிஸ்க்கும் ஒரு பதட்டம் இருக்கும் உங்களுக்குள்ளே, இவங்க இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு இருக்கும். ஸோ அந்த ஒருத்தரும் ஒரு புதுசாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்கள்கிட்ட வந்தால் தான் நீங்களும் பெரிய லெவலில். நிச்சயமாக நிச்சயம். உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். உங்களோட பேசுனது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நிறைய பிரெயின் செல்ஸ் நிறைய இடங்கள் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. கூட இந்த இடமும் சரி, இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா இடமும் எனக்கு இந்த ஆரா, அந்த பாசிட்டிவிட்டி நிறைய இடங்கள் எனக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது உங்களோட பேசினது. போக போக இந்த ஸ்தாபனம் இன்னும் மிகப்பெரிய ஒரு கண்டிப்பான முறையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நிறைய அடிக்கடி வந்து என்னோட பையன் அடுத்த வழிகள் நிறைய இன்டர்வியூலாம் எடுத்து பண்ணுங்க. நீங்கள் நமஸ்காரம் சார். ரொம்ப சந்தோஷம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.